எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எப்பவும் போல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம மிஸ்ஸி வீடியோ. ரொம்ப நேரம் பேசி உங்களை அறுக்க வைக்கல. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ. ஸோ ஃபைனலி மெஸ்ஸி மெஸ்ஸி வந்து 2 இயர்ஸில் வந்து சும்மா டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் சொன்னாங்க, ஐ கான்டாக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாள். ஸோ சிட்டிங் டாலரண்ட்டும் இல்லை போல். ஸோ நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறேன் பெங்களூரில், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு ஏதோ டாக்டர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போனோம். போகிற டைமில் அந்த டாக்டரை போகிறோம், பார்க்குறோம். டாக்டர் சொல்கிறாங்க மைல்டாக ஏஎஸ்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் ஒரு நியூ பேரண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அது ஏஎஸ்டினா என்னங்கிறதுலாம் தெரில. அப்புறம் தான் சொல்கிறாங்க, லைக் அது வந்துட்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது வந்து தெராப்பி வழியாக ஒரு 95% சரி பண்ணிடலாம். ப்ராப்பர் தெராப்பி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு எனக்கு பொறுத்த முடியும் இது என்ன அப்படின்றத பற்றின எந்த ஐடியாவுமே இல்லை. அப்புறம் நாங்கள் NH நாராயண ஹிருதாலயா போனோம். ஸோ அங்கே வந்து அந்த டாக்டர் சொன்னாங்க, இது வந்துட்டு தெராப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு என்ன மைண்ட்லன்னா, இது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எப்போவுமே மைண்டில் இருக்கும் இல்லையா? அதனால் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் சொன்னாங்களோ எல்லா டெஸ்ட்டுமே பாவம் அந்த குழந்தை எடுத்தோம். எனக்கு வந்து அவன் என்ன ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவித்தான். ஒரு 2 இயர்ஸ் குழந்தை வந்து இந்தளவு அனுபவிக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். இப்போவுமே அது வந்து நானே என் ஹஸ்பண்ட் சரி அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம விட்டுறலாம். அது ஓகே, அது போகட்டும், நடக்கணும்னு இருக்குது, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம், நடந்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ போகிறோம், டாக்டர்கிட்ட பேசுகிறோம், சில இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 1 மந்த் போல் தெராப்பி கொடுக்க ஆரம்பித்தோம். அவருக்கு வந்து சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் அந்த தெரப்பி வந்துட்டு இப்போ அவருக்கு 9 இயர்ஸ் ஆகுது. இப்போ முடியும் அந்த தெரப்பி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா. நாங்கள் திங்க் பண்ணுறத அவள் வந்து அதுக்கு முன்னாடி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ மெஸ்ஸி இஸ் ஓகே அப்படின்றத தாண்டி வெரி ஃபைன் அவன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதில் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்களும், அதாவது ஸ்பெஷலாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே மோஸ்ட்லி அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு ரிஜெக்ஷன். அது வந்து நாட் ஒன்லி ஸ்கூல் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ ஒரு பப்ளிக் பிளேஸில், இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுடைய பிஹேவியர்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரியான குழந்தைங்களோட பிஹேவியர்ஸ்லேயும் கொஞ்சமாக ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து இப்போ அவங்க கூட மற்ற குழந்தைங்கள விளையாட விடாமல் பண்ணுறது, மற்ற குழந்தைங்கள அவங்க கூடயே சேர விட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மெஸ்ஸிக்கு புரியாது. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக அது நாங்கள் பார்க்கும்போது வந்து இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு இல்லையா? அது கேட்டுச்சா என்ன கடவுள்கிட்ட, நான் இந்த மாதிரியா பிறக்கணும் அப்படின்ட்டு? இல்லை இல்லையா? பட் ஓகே, அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் மேபி நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்றது கூட நான் யோசிப்பேன். நிறைய இடங்கள்லங்க, நான் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற நெய்பர்ஸ்லேருந்து அந்த குழந்தை ஏதோ சின்னதாக பண்ணால் கூட அது பெருசாக ஒரு நம்ம பெரியவங்க, ஸோ அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு புரியும். பட் அதையும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் மெஸ்ஸியை விடாமல் இருந்த வெளியவே, வேணாம் தம்பி நீ உள்ளே விளையாடு அப்படின்னு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்க அவனை அந்த மாதிரி என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அது வெரி வெரி பேட் திங். ஏன்னா அவன் வந்து நிறைய வெளியே போகணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி குழந்தைங்கள வெளியே நம்ம நிறைய கூட்டிகிட்டு போகணும். அப்புறம்தான் வந்து
நிறைய ஆட்கள நான் மீட் பண்ணுனேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினாங்க. அ நெறைய அது பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ இன்னும் இப்ப போயிட்டுருக்கிற ஒரு தெரப்பி சென்டர்ல மேம் வந்து எப்பவுமே நான் சம்டைம் மேம் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, "மேம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தான் மேம் அட்வொகேட். நம்ம பிள்ளைங்கள ஒருத்தவங்க ஏதாவது பண்றாங்களா, பேசுறாங்களா, நீங்க கேளுங்க மேம். நீங்க தான அட்வொகேட்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே என்னவே மாத்திக்கிட்டேன். ஆமால்ல, அவனால முடியல. பட் எனக்கு வாய் இருக்கு. எனக்கு புரியும்ல. ஸோ நான் களத்துல இறங்க ஆரம்பிச்சேன். அ களத்துல அப்படின்றதளவு நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். மெஸ்ஸிக்காக நிக்க ஆரம்பிச்சோம். மெஸ்ஸிக்கு இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கான். ரொம்ப நல்லா படிக்கிறான். இப்ப மெஸ்ஸி போயிட்டுருக்கிற ஸ்கூலுமே ரொம்ப சப்போர்ட்டிவ் அவருக்கு. நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு குழந்தை இந்த மாரியான குழந்தை பஸ்ஸில போகும்போது ஹேப்பியா போறது ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப ஹேப்பியா போறான். அத பார்க்கும்போது நாங்களும் ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். அ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் இப்ப முடியும் ரொம்ப சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும், நல்லா படிக்கிற குழந்தையாவும், எல்லாருக்கும் பிடிச்சமான குழந்தையாவும் இருக்கிறான். ஸோ மெஸ்ஸி. ஆக்சுவலா ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு அவனுடைய கொஞ்சம் ஆன்சர் பர்ப்பஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு வந்து என்னால அது கலெக்ட் பண்ண முடியல. கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ்ல நான் அவருடைய ஆன்சர் பர்ப்பஸ் எல்லாம் நான் போடுறேன். ஏன்னா, அவ்ளோ ம் என்ன ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட். ஸ்டே டியூன். பாய் பாய்.